இது பெரும்பாலும் இந்த ஜீரோவில் இருந்து வர்றவங்களுக்கு இருக்கிற வியாதி இது. இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கிற ஜீரோவில் இருந்து வந்தவங்க யோசிக்க வேண்டிய ஒரு இடம். நீ ஜீரோவில் இருந்து வந்த, என் பையன் ஜீரோவில் இருந்து வரக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், நல்லா தான் இருக்கணும், ஆனால் கஷ்டம் தெரியணும். ஜீரோன்னா என்னன்னு தெரியணும் முதல்ல. இதே மாதிரி இப்போ இந்த கேஸ் ஸ்டடியை சொல்லும்போது இன்னொரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஒரு இதே மாதிரியான ஒரு பெரிய வீட்டு பையன், அந்த பையனை அவங்க அப்பா வளர்த்த விதம் பற்றி பேசிகிட்டு இருந்தார். சார், மாதத்தில் ஒரு முறை எங்கள் கிராமத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன். இந்த குடிசை வீடு இருக்குல்ல, சாதாரண வீடுன்னு இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்து மதியம் சாப்பிடுவேன். நான் அவனும் என் கூட சாப்பிடணும். அதுக்கு 2 நாள் கழித்து நாங்கள் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் தெரிகிற மாதிரி அவனுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் தெரியணும். அவனை போக சொன்னால் போக மாட்டான், நான் போனால் வருவான். நான் போகிறேன், அவனுக்கு தெரியணுன்றதுக்காகவே போகிறேன். எத்தனை பேர் போகிறோம்? போக மாட்டோம். நம்ம இதில் வேறு ஒரு வார்த்தை வேறு சொல்லுவோம், அது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் வளர்ந்த பையன் சார், கொஞ்சம் பார்த்துங்கன்னுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நான் கஷ்டம் இல்லாமல் வளர்த்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் ஏதாவது வசதியெல்லாம் பண்ணி நல்லபடியாக அவனை வச்சுருந்து திருப்பி அனுப்புவீங்க. அப்போ போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் அவருக்கு அதே வசதி வேணும், கம்ஃபர்ட் ஜோன் வேணும். இதை இவருக்கு சொல்ல சொல்ல இவர் இப்படி உட்காந்துட்டார். நான் 2-3 தடவை யோசிச்சிருக்கேன் சார், ஆனால் அதுக்கு மேலே அதை பற்றி யோசிச்சதே கிடையாது சார். நான் ஒரு தடவை மதர் தெரசாவை பார்க்குறதுக்கு கூட இவனை கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன். நான் தான் சொன்னேன், நம்ம கிராமத்தில் 1008 மதர் தெரசா இருப்பாங்க, நம்ம கூப்பிட்டு போக மாட்டோம். ஆனால் எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, கூப்பிட்டு போய் மதர் தெரசாவை காட்டு வரணும்னு நினைப்போம். இந்த பையன் ரிட்டர்ன் வரும்போது ஹூ இஸ் மதர் தெரசா அப்படின்னு கேட்பான். அதையும் நாமளே தான் சொல்லுவோம். இப்போ அவர் யோசிக்கிறாரு, என்ன இங்கேருந்து என்ன பண்ணலான்றது சொல்கிறேன், அதுதான் செகண்டரியாக சொன்னது. இங்கேருந்து என்ன பண்ணலாம், இங்கேருந்து என்ன பண்ணலாம்? நீங்கள் முதல்ல அதாவது இப்போ எல்லாம் மீறி போயிடுச்சு, எல்லாம் கை மீறி போயிடுச்சு. 27 வயது, அந்த எதுனா முரட்டு காலைன்னுவாங்களே, அப்படி சுற்றிட்டு இருக்கார். இன்னும் கெட்ட பழக்கம் இல்லை, அதுதான் ஆச்சரியம்.